ஆன்லைன் சேவைகள் அதிகரித்திருந்தாலும் முந்தைய காலத்தின் சிக்கலான வழிமுறைகள் இன்னமும் நீடிக்கின்றன. குடிமக்கள் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவது என்பது மிகுந்த நம்பிக்கையும் அதிகாரமளித்தலும் நிறைந்த ஒரு செயல்முறை. இந்தியாவை பொறுத்தவரை டிஜிட்டல் மயமாக்கம் பல வேலைகளுக்கு நேரில் செல்ல தேவையில்லாத அனுகூலத்தையும் அளிக்கிறது. இது அரசு அலுவலகங்களில் மலிந்து கிடக்கும் லஞ்ச நடவடிக்கைகளிலிருந்து கூடுதல் நிம்மதியை அளிக்கிறது. எவ்வளவு அதிகமான சேவைகள் ஆன்லைனில் கிடைக்கின்றனவோ அவ்வளவு நல்லது. இது சாத்தியம்தான். டிசம்பர் 2024 எஸ்தோனியா நாட்டில் விவாகரத்து செய்வதையும் கூட டிஜிட்டல் மயமாக்கினர். இந்த அடிப்படையில் குஜராத்தில் நடப்பது போல டிஜிட்டல் சேவைகளை அதிக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வாட்ஸ்அப் போன்ற தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு வரவேற்கத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, இந்தியாவில் டிஜிட்டல் சேவை வழங்கலில் பல சிக்கல்கள் உள்ளன. இந்த சேவைகள் குடிமக்களை மையமாக கொண்டவை என்று கூறப்பட்டாலும் அவர்கள் மீது நம்பிக்கையின்மை நிலவுவது, முறையான முதலீடின்மையால் சேவைகள் கிடைப்பதிலும் அதன் நம்பகத்தன்மையிலும் ஏற்படும் குறைபாடுகள் மற்றும் பலவீனமான இணைய பாதுகாப்பு இதன் சில சிக்கல்களாக இருக்கின்றன. ஆன்லைன் சேவைகள் பெரிதும் முடங்கி போயுள்ள சந்தர்ப்பங்களில் அவை பெரும்பாலும் மாநில அரசு சார்ந்ததாகவே உள்ளன. உதாரணமாக, சொத்துப்பதிவு மற்றும் திருமணப்பதிவு போன்ற சிவில் விவகாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு மாநில அரசுகளிடமே உள்ளது. ஆனால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சேவைகளிலும் கூட கடுமையான சிக்கல்கள் இருக்கவே செய்கின்றன. முக்கியமான இணைய பாதுகாப்பு உள்கட்டமைப்பை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து வாயளவில் பேசப்பட்டாலும் கடுமையான பாதிப்புகள் இன்னமும் நீடிக்கின்றன. பொது தரவு தளங்களில் உள்ள தரவுகளின் பாதுகாப்பு என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு CERT போன்ற அமைப்புகள் இந்த சவாலை எதிர்கொள்ள தவறிவிட்டன. மேலும் ஆன்லைனில் உள்ள எண்ணற்ற படிவங்களில் இந்த செயல்முறையை எளிதாக்குவதாக கூறப்படும் டிஜிலாக்கர் போன்ற அமைப்புகள் இருந்த போதிலும் பயனர்கள் ஒரே விவரங்களை திரும்ப திரும்ப தட்டச்சு செய்து சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். எப்படி இருந்தாலும் சமர்ப்பிக்கும் ஆவணங்களில் ஒரு சிறிய பொருத்தமின்மை இருந்தால் கூட சிக்கல் ஏற்படலாம். மேலும் பெயர்கள் மற்றும் எழுத்து பிழைகளில் ஏற்படும் வழக்கமான மாற்றங்களுக்காக முழு செயல்முறையையும் மீண்டும் செய்யாமல் குறைபாடுகளை சரி செய்ய குடிமக்களை அனுமதிக்கும் வழிமுறைகள் மிக குறைவாகவே உள்ளன. இது ஒரு அதிர்ச்சியூட்டும் குறைபாடாகும். எளிதில் அணுகக்கூடிய தன்மை மற்றும் எளிய வடிவமைப்பு ஆகியவற்றில் மிக குறைந்த கவனமே செலுத்தப்படுகிறது. இதனால் மாற்றுத்திறனாளிகளும் பெருமளவிலான மக்களும் இந்த சுய சேவை செயல்முறையை மேற்கொள்வதற்கு வெளிநபர்களின் உதவியை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. சில அமைப்புகள் தொடங்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் முடங்கிய நிலையிலோ அல்லது தட்டுத்தடுமாறியோ இயங்குகின்றன. உதாரணமாக, வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அல்லது குடியேறும் போது தனிப்பட்ட ஆவணங்களை சட்டபூர்வமாக்க மக்களுக்கு உதவும் வகையில் 1 தசாப்தத்திற்கு முன்பு துவங்கப்பட்ட இ-சனத் திட்டத்தை கூறலாம். சில மாநிலங்கள் மட்டுமே இதில் இணைக்கப்பட்டுள்ளதால் மற்ற குடிமக்கள் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தங்களுக்கு தேவையான அப்போஸ்டில் முத்திரைக்கு முந்தைய சரிபார்ப்பு செயல்முறைகளில் இடைத்தரகர்களை நம்பியிருக்க வேண்டியுள்ளது. இந்த செயல்முறையைப் போலவே டிஜிட்டல் சேவைகளுக்கு இணையான அனலாக் வழிமுறைகளும் அணுக முடியாதவையாகவும் சுமையாகவும் உள்ளன. உதாரணமாக, ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்கு ஒரு அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டியுள்ளது. UPI மற்றும் ஆதார் போன்ற டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்புகளை உருவாக்குவது அரசாங்கத்தின் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் சேவை தரம் ஆகியவற்றின் அர்ப்பணிப்பு இல்லாமல் பெரிய அளவில் பயன் தராது.